ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் கிரேசி தமிழா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எங்கள் வீட்டு மாடியில் உள்ள செடியை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நாம் வீடியோவில் பார்க்குறது டேபிள் ரோஸ். இது நிறைய கலரில் இருக்குது எங்கள் வீட்டில். இப்போ இங்கே மழை டைம், அதனால் எல்லா செடியிலையுமே பூ பூத்துருக்கு. பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த டேபிள் ரோஸை வளர்க்குறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. இதுலேருந்து ஒரு தண்டை நம்ம பிச்சு தனியாக ஒரு தொட்டியில் வச்சாலே அதுலேருந்து வேர் கொடுத்து வளர்ந்து வந்துடும். அடுத்தது இந்த பூ டேபிள் ரோஸில் இன்னொரு இனம் தான். இந்த செடியிலையும் நிறைய கலரில் பூ பூத்துருக்கு. இது மழை டைமில் தான் நல்லா பூக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த பூ எல்லாமே. இது ரோஸ் பூ. இதுவும் அதே மாதிரி தான் நல்லா பூக்கும், நிறைய கலரில் இருக்குது. அப்புறம் அங்கங்கே ஒவ்வொரு கீழாநெல்லி செடி இங்கே வளர்ந்துருக்கு. அப்புறமா அந்த ரோஸ் செடியில் நிறைய மொட்டு இருக்குது, அதெல்லாம் காமிச்சிருக்கோம். இங்கே இருக்கிற எந்த செடிக்குமே நாங்கள் எக்ஸ்ட்ராவாக கடையில் வாங்கி எந்த உரமே நாங்கள் போடலை. எல்லாமே இயற்கை உரம் தான். ஆட்டுச்சாணம், அதே மாதிரி இந்த இலத்தலைகள், மக்கி போன குப்பை, இதெல்லாம் தான் நாங்கள் உரமாக போடுவோம். இதில் 2 கருவேப்பிலை செடியும் வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு தொட்டியில் மாதுளை வச்சுருக்கோம். இந்த மாதுளை நாங்கள் கண்ணெலாம் வாங்கி வைக்கலை. நாங்கள் சாப்பிட்ட ஒரு 2-3 விதையை எடுத்து போட்டோம். ஆனால் அது நல்லா வளர்ந்து பூ பூத்துருக்கு, காய்க்க வேற செஞ்சுது. ஆனால் காய் தான் எங்களுக்கு கிடைக்கல, குரங்கு சாப்பிட்டுட்டு போயிட்டு. அப்புறம் இந்த தொட்டியில் பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருக்கோம். இது ஜினியா பூச்செடி. இதில் இப்போ பூ பூக்கலை. பூ பூத்துறக்கு அந்த ஃபோட்டோ நாங்கள் லாஸ்ட்டாக போட்டிருக்கோம். அப்புறம் இது மஞ்சள் கரிசாலங்கண்ணி. இந்த மஞ்சள் கரிசாலங்கண்ணியை நம்ம கீரையாகவும் சாப்பிட்லாம். அதே மாதிரி தலைக்கு நிறைய யூஸ் பண்ணுவாங்க. வீட்டில் செடி வைக்க இடம் இல்லைன்னு யாருமே சொல்லாதீங்க. உங்கள் வீட்டு மாடியில் ஒரு 4 தொட்டியில் ஒரு 4 செடியை வச்சா கூட போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். அது பூக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுக்கும். அது எல்லா செடியுமே ரொம்ப வெயிலையும் வைக்கக்கூடாது, அதேமாதிரி ரொம்ப நிழல்லையும் வைக்கக்கூடாது. இப்போ இது மிளகாய் செடி. இதில் இப்போ தான் நிறைய பூ வந்திருக்கு. இதுலேருந்து காயெல்லாம் பறிச்சிட்டோம். இனிமேல் காய் வரும்போது அதை நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறோம். அப்புறமா இது பால்சம். இதோட விதைகள் தானாகவே வெடித்து விழுந்து இன்னொரு செடி வளர்ந்துடும். அப்புறம் இது சுண்டக்காய். இந்த சுண்டக்காயிலையும் நிறைய காய் காய்ச்சிருக்கு. இதே நாங்கள் தொட்டியில் தான் வச்சுருக்கோம். அப்புறமா இது இன்னொரு மிளகாய் செடி. இதுலேயும் நிறைய பூ பூத்துருக்கு, காயும் காய்ச்சிருக்கு. நாங்கள் தொட்டியில் தான் துளசி, தூதுவளை, கற்பூரவள்ளி, வெத்தலை இதெல்லாம் வச்சுருக்கோம். திடீர்னு அவசரத்துக்கு யாருக்காவது சளினா இது எல்லாத்தையுமே 2 இலை பறித்து போட்டு கஷாயம் வச்சு குடிச்சிடலாம். வெளியே மருந்து மாத்திரைலாம் வாங்கி சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி இயற்கையான முறையில் கஷாயம் வச்சு குடிச்சிடலாம். இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. அப்புறம் இது இன்னொரு கலர் டேபிள் ரோஸ். இது வெத்தலை கொடி. இது வைக்கும் போது 2 இலை தான் இருந்து இப்போ நிறைய இலை வந்திருக்கு. இந்த வெத்தலை செடியை இப்போ தான் நாங்கள் வச்சுருக்கோம். அப்புறமா இது பாவைக்காய் செடி. இதுலேயும் பூ பூத்துருக்கு, காயும் காய்ச்சிருக்கு. இது தூதுவளை செடி. இந்த தூதுவளை சளி, காய்ச்சல், இருமல் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இந்த தூதுவளை இலையில் நாம் துவையல் அரைச்சி சாப்பிட்லாம். அப்புறமா இது வாதாம் மரம். இது பெரிய மரமாக வரும். அப்புறமா இது துளசி செடி. அப்புறம் இது ஒரு குரோட்டன்ஸ். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இதில் லாவெண்டர் கலரில் ஒரு பூ பூக்கும். அப்புறமா இது பொன்னாங்கண்ணி கீரை. இது கற்பூரவள்ளி செடி. இது ரொம்ப மருத்துவ பயன் மிக்க செடி தான். இந்த தொட்டியில் ஒரு பால்சம் செடியும் கத்தாழையும் நிறைய இருக்குது. இந்த தொட்டியில் பால்சமும் மணி பிளான்ட்டும் வச்சுருக்கோம். இன்றைக்கி வானம் ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா மேகமாக சூழ்ந்து இருக்குது. எங்கள் வீட்டில் இருந்து பார்த்தோன்னா மேற்கு தொடர்ச்சி மலை ரொம்ப நல்லா தெரியும். இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. நாங்கள் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் தான். இது எங்கள் வீட்டில் இருக்கிற செம்பருத்தி செடி. இதில் நிறைய பூ பூக்கும். இந்த வீடியோ நாங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்புறமா இது எங்கள் வீட்டில் உள்ள தென்னை மரம். இதில் நிறைய காய் காய்ச்சிருக்கு. அடுத்ததாக முருங்கை செடி. இந்த வீடியோ நாங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த முருங்கையில் எப்போவுமே நிறைய காய் காய்ச்சிட்ருக்கோம். இப்போ இதில் நிறைய பூ பூத்துருக்கு. இனிமேல் எங்கள் வீட்டில் பூத்த பூவெல்லாம் ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.